கேப்சிகம் தொக்கு வித் இட்லிங்க. தேவையான பொருட்கள் பார்க்கலாம். 1 கப் வெங்காயம், ஒரு எப்போவுமே தொக்கு ரொம்ப டேஸ்ட்டாக வரணும்னா இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிடணும். நம்ம வழக்கமாக யூஸ் பண்ணுற புளிக்கரண்டிக்கு 3 ஸ்பூன் 3.5 ஸ்பூன் ஊற்றிருக்கேன் எண்ணெய். இப்போ பாருங்கள், இப்போ நம்ம இந்த பழத்தில் வந்தோடனே நம்ம நறுக்கி வச்சுருக்கிற கேப்சிகத்தை போட்டோம். இப்போ பாருங்கள், நல்ல 1 கப் அதே அளவு வெங்காயம் எடுத்த கப்புக்கு 2 கப்பு போட்டுருக்கோம். பாருங்கள், நல்லா பெரிய கேப்சிகம். ஸோ 2 கப்பு வெங்காயம் எடுத்த அளவுலேயே 2 கப்பு நல்லா ஃப்ரை பண்ணலாம். இப்போ பாருங்களேன், நல்ல வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகிட்டு கேப்சிகமும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. பாருங்கள், இந்த டைமில் அதே 1 கப்புக்கு நல்லா நிறச்சி தக்காளி பழம் 2 கப்பு தக்காளி பழம் போட்டுக்கலாம். இந்த டைமில் இதுக்கு தேவையான அளவுக்கு கருவேப்பிலை 1 கொத்து கருவேப்பிலை போட்டுட்டு இனிமேல் நம்ம தேவையான மசாலாக்கெல்லாம் போட்டுடலாம். நல்லா 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 3/4 ஸ்பூன் உப்பு, நல்லா நிறச்சி தனியாத்தூள் 1.5 ஸ்பூன், நிறைய கேப்சிகம் மசாலாக்கெல்லாம் போட்டோம். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சு மூடி போட்டுடலாம். 5 to 7 மினிட்ஸ் குக் ஆகும். மூடி எடுத்து பாருங்கள், நல்லா ஒரு பாதிக்கு மேலே குக் ஆகிடுச்சு. இந்த டைமில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிடலாம். அதே கப்புக்கு 2 கப்பு தண்ணி ஊற்றிடுவேன். தண்ணி நல்லா ஊற்றியாச்சு. இப்போ நல்லா 5 மினிட்ஸ் மூடி வைக்கும். மூடியை நல்லா திறந்து பார்க்கலாம். சூப்பராக தொக்கு ரெடி ஆகிடுப்பாங்க. டோட்டலாக திங்ஸ் எல்லாம் வச்சுட்டா ஒரு 10 மினிட்ஸ். உங்களுக்கு இந்த பதத்தில் சாப்பிட்னாலும் சாப்பிட்லாம். இல்லை இன்னும் கொஞ்சம் நல்லா குழுன்னு இருக்கணும்னா இன்னும் ஒரு 5 நிமிஷம். அப்போ சப்பாத்தி, பரோட்டா, சாதம், தோசை எல்லாம் சாப்பிட்டாங்க. ஹாப்பி ஈவினிங்.